ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய மனுஷங்க வாழ்க்கையில் வந்து சில வாழ்வுகளை வந்து நம்ம தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சிலதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆசை, பொறாமை, கோபம், அப்புறம் இன்னாசம் இப்படின்னு பல விதமாக நம்ம இந்த இலக்கியங்களையும் நம்ம சங்க காலத்தையும் பல நூல்களையும் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பின்பற்றுவோம். அதுதான் தமிழர்களுடைய வாழ்வுமுறையாக இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஈகோ வந்து கரெக்டான தமிழாக்கம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கொச்சையாக இருக்கும். அகம்பாவம் சொல்லலாம், இல்லைனாக்கா ஆணவம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி கரெக்டான வேர்டு பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு ஒரு கொச்சையாக தான் இருக்கும். அதில் ஈகோட எடுத்துக்கலாம். இந்த ஈகோங்கிறது என்ன, அதை பற்றி கொஞ்சம் பேசலாமா? என்னன்னாக்கா அந்த ஈகோ அப்படிங்கிறது வந்து மனுஷங்க கிட்ட மட்டும் இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லா விலங்குகள்கிட்டையும் இருக்குது. எப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம தெருவுக்கு வந்து ஒரு நாய் வரும். நம்ம தெருவிலே இருக்கிற ஒரு நாய், அது புதுசாக வர நாயை பார்த்து என்னடா ஐயா நான் இது வந்து எங்கள் ஏரியாவுக்கு வந்தேங்கிற மாதிரியே இருக்கும். அந்த நாய் கேட்க நீ யார் தான் என்ன கேட்குறதுங்கிற மாதிரி அது ரெண்டும் போட்டு பெரிய சண்டை ரோட்டில் அடித்து போகிறோம். அந்த ரோட்டில் போகிறவங்க கல் எடுத்து அடித்து அதை கழிச்சு போகிறோம். இது நான் பார்த்துருக்கோம் விஷயம். இது 5 அறிவு உள்ள ஒரு மிருகங்கள் பற்றி இருக்கிற விஷயம். இது மனிதர்களுக்குள்ளே எப்படி வரும்? மனிதர்களுக்குள்ள யார் யார்கிட்ட இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஈகோங்கிற ஒரு விஷயம். அதாவது நண்பர்கள்கிட்ட, அப்புறம் ஊர்க்காரர்கிட்ட, சொந்தக்காரர்கிட்ட, கட்டின பொண்டாட்டிக்கிட்ட, பெத்த அப்பா அம்மா கிட்ட, அண்ணன்கிட்ட, தங்கச்சிக்கிட்ட, எல்லாருக்கையும் இந்த சின்ன 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 விஷயங்களுக்கு அவங்க நீங்கள் ஈகோவை டச் பண்ணாத அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னங்க ஈகோவை டச் பண்ணாத அப்படிங்கிறது இல்லை. அதை தான் அவங்களுடைய உள்ளுணர்வில் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடுவாங்க. அப்படி டச் பண்ணால் அது வந்து அவங்க ஈகோவை டச் பண்ணுறாங்க. அதாவது இது எப்படி இதெல்லாம் வந்து ஆரம்பிக்குது, எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சும்மா கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக நான் யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உலகங்கள் இதில் வந்து மனுஷங்களில் வந்து தன்னை பற்றின ஒரு புரிதல் இருக்கு. அந்த புரிதல் வந்து கொஞ்சம் சரியாக இல்லாத போது தான் இப்படிலாம் ஒரு நடக்கும். அதாவது எப்படின்னா, தன்னை பற்றி ஒன்றும் உயர்வாக நினச்சிச்சு, இதெல்லாம் தாழ்வாக நினச்சிச்சு. ரெண்டுமே இப்போ எவன் ஒருத்தர் நம்மளை பற்றி பேசுகிறானோ, நம்மளை பற்றி கேட்குறானோ, கேள்வி கேட்குறானோ, அவனை விட தன் உயர்ந்தவனாக ஒன்று நினச்சிருக்கான், இல்லை அவனை விட தன் தாழ்ந்தவனாக நினச்சிருக்கான். உயர்ந்தவனாக நினச்சிருக்கிறவங்க இவன் யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களோட வரும். தாழ்ந்தவன் வந்தால் இவன் கேட்கறதுக்குனா கூட நம்ம சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது வந்து என்னன்னா நம்மளை பற்றின புரிதல் சரியாக இல்லை. என்னுடைய புரிதல் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் கேட்கக்கூடாது, யார் கேட்கலாம்? ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கலாம். இப்போ வந்து ஒரு ஒய்ஃபு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார் ஏன் லேட்டாக வந்தேன் அப்படின்னு பொண்டாட்டி கேட்கும்போது, ஒரு தடவை கேட்கும்போது, 2 தடவை கேட்கும்போது, தொடர்ந்து அதே கேள்விகள் கேட்கும்போது, ஏன் சும்மா என்ன கேள்வி கேட்குறேன், யார் எனக்கு கேட்குறது, ஏன் இஷ்டம் அப்படின்னு அங்கே அதனுடைய அடிப்படையாக என்ன வரும்னா ஆண் பெண் போகும், ஆணாதிக்கமாக இருக்கும். அதே மாதிரி இது ஈகோ எங்கெங்க இருந்தாலும் ஆரம்பிக்கிறது ரொம்ப மைன்யூட்டாக நம்ம மைக்ரோவாக உள்ளே போய் பார்த்தோம்னாக்கா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது பார்த்தா அது கரெக்டாக ஒரு ஆண் பெண் பேரத்தில் ஆரம்பிக்கும். இல்லைனாக்கா வந்து பொருளாதாரத்தில் ஆரம்பிக்கும். அதாவது வசதியான ஏழை, பொருளாதாரத்தை வீக் அங்கே ஆரம்பிக்கும். அப்படின்னா ஜாதி பேதத்தில் ஆரம்பிக்கும். அப்படின்னா வயசு வித்தியாசத்தில் நீ என்னை விட சின்னவன், நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு கேட்கும். சின்னவனாக இருந்தால் கேள்வி கேட்கக்கூடாது. நியாயமான கேள்வி யார் மூலம் இப்போ கேட்கலாம். இதுதான் கரெக்டான விஷயம். ஆனால் கேள்வியால் பாதிக்கப்படுறவன் என்ன நினைப்பான், இவெல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா அப்படின்னு. இவெல்லாம் அப்படிங்கிறது தான் வயசு வித்தியாசம். இது வந்து நம்ம எப்படி இதை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம்? இது வந்து தவிர்க்கவே முடியாது. ஆனால் தவிர்க்கவே முடியாதுல்ல. 5 அறிவுகள் விலங்குகளுக்கு 5 அறிவு உள்ள விலங்குகளால் இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனால் நம்மளால தவிர்க்க முடியும். எப்போ எப்படி அப்படின்னா, அது வந்து தன்னை பற்றின புரிதல் வந்து தெளிவாக இருந்தால் இது பிரச்சனை இருக்காதுன்னு தான் வந்து பெரிய 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 ஜாம்பவான், தான் பெரிய ஒரு அதிகாரத்தில் இருக்கேன், தான் ஒரு ஆஃபீஸர் அப்படின்னோ, இல்லை தான் பெரிய வசதி படைத்தவர், தான் பெரிய ஜமீன்தார், தான் அதுனோ, இல்லை நான் பெரிய உயர்ந்த ஜாதிகாரன், நான் போனால் 10 பேர் என் காலில் 10 பேர் என்னை பார்த்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இப்படிப்பட்ட தன் நிலையை தாண்டி தன்னை பற்றி புரிதல் வந்து வேற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது அதே மாதிரி ஆப்போசிட் தாழ்வாக நினைக்கலாம். தன்னை பற்றியே தாழ்வு நினைச்சுமா, ஐயோ நம்மளாம் அங்கே போகலாமா, நம்மளாம் அங்கே இருக்கலாமா, நம்ம இவ்வளோ இதுதான் இருக்கோம், நம்ம வசதி இப்படிதான் இருக்கு அப்படின்னு தன்னை பற்றியே தப்பாக நினச்சிட்டு இருக்காங்களா. இந்த புரிதல் தான் வந்து இதுக்கெல்லாம் இந்த ஈகோக்கெல்லாம் ஆரம்ப புள்ளின்னு நான் நினைக்கிறேன். அதாவது தன்னை பற்றின புரிதல் கரெக்டாக இருக்கும். அது தன்னை பற்றி புரிதல்ங்கிறது எப்படி வரும்னா நாம் நம்மளோட பேசுறது, அதாவது நம்ம தனிமையை வந்து நம்ம வீணாக டிவி பார்க்குறதுலையும் மொபைல் பார்க்குறதுலையும் செலவு அப்போது கிடைக்கிற நேரங்களில் தன்னை பற்றி தளர்ந்துட்டே தன்னை விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கலாம். நம்மளை பற்றி நாமளே பேசணும். நம்மளே நம்மக்கிட்ட பேசணும். அப்புறம் வெளியாக பேசக்கூடாது, பேசணும், புரிஞ்சுக்கணும். அப்படி புரியும் போது தான் நம்ம யார், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதாவது இந்த பெரிய பிரபஞ்சத்தில் பெரிய கொடான கூடிய ஒரு ஜீவராசிகள் வாழ்கிற மண்ணில் நாம் வந்து ஒரு அணுவை விட சின்னதான ஒரு புள்ளி அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்படி உணரும்போது நம்மளே ஒரு புள்ளினா நம்ம எதில் இருக்கணும் ஒரு புள்ளி, நீ ஒரு புள்ளின்னு அவனும் ஒரு புள்ளி. இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்குள்ளே ஏன் ஏற்றத்தை வரணும், ஏன் வேறுபாடு, ஏன் வேறு அப்படின்ற ஒரு உணர்வு ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நம்ம யார், நம்மளோட தகுதி தான், நம்ம இதுதான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டா அடுத்தவனை பற்றி நீ நினைக்கிற உங்களுக்கு உரிமை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்தவனை பற்றி அவன் உயர்வாகவோ தாழ்வாகவோ ஏன் நினைக்கணும், நினைக்கிறதுக்கான ஒரு உரிமையே ஃபஸ்ட்டு ஒன்றும் கிடையாது. உன்னை பற்றின எண்ணம் வந்து நீ கரெக்டாக வளர்த்துக்கணும். இதெல்லாம் எப்படி நடக்கும்னா உன் தனிமையை நீ வந்து ரசிக்கிறது மட்டும்தான். உன் தனிமையை வந்து நீ சுவாசிக்கணும். அந்த சுவாசம் அந்த நேரத்தில் வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம மொபைலில் செலவு பண்ணுறோம், தேவையில்லாத வீண் பேச்சுக்களை செலவு பண்ணுறோம், வீணான தாட்டுகளில் செலவு பண்ணுறோம், தேவையில்லாத எண்ணங்களால் செலவு பண்ணுறோம். அந்த நேரங்களில் நமக்கு நாமே பேசிக்கணும். நமக்குள்ளேயே நம்ம வந்து கேள்வி கேட்கணும். நம்மளை ஆராயணும். நம்மளை எப்போ ஆராயணும், 25 வயசு வரைக்கும் படிப்பு தொழில், 35 வயசு வரைக்கும் தொழில், குடும்பம் குழந்தைங்க அவங்க வளர்ச்சி, இது எல்லாமே இப்போ இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோம், யோசிச்சுட்டே இருக்கோமே தவிர நம்மளை பற்றி தன்னை பற்றி எப்போ பேசணும், எப்போ வாழப்போம். இது நடந்ததுன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் இந்த இயக்கம் நடந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஈகோங்கிற ஒரு கான்செப்ட் ஒழிஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் சார் நம்மளை வந்து வழிநடத்தி போகிறதுக்கான ஆய்வு. அதை வந்து பல பேர் வந்து தன்னை உணர்வுதலுங்கிறது வந்து தியானத்து மூலியமாக பண்ணுவாங்க. சில பேர் வந்து நமக்குள்ளேயே கேள்வி கேட்கணும், நம்மளுக்குள்ளேயே எதிர்ப்பதாக அதாவது எதிர்த்தவங்க வந்து நம்மளை கேட்குற கேள்விகளை நாமளே நாம கேட்டுக்கிட்டு அதுக்கான விடை தேடணும். இல்லை அது சரியாக இல்லைன்னா நம்ம திருத்திக்கணும். இப்படி திருத்தி நம்மளை வழிகாட்டிக்கும் போது நம்மளுக்கு நம்ம ஒழுங்குபடுத்திக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். அது ஒரு புரிதல் வந்துடும், நாம் இவ்வளோதான் அப்படின்னு வந்துடும். யார் நம்மளை பற்றி என்ன சொன்னாலும் நமக்கு கோபமோ பொறாமையோ இல்லை நம்ம ஈகோன்னு சொல்கிறோம், அந்த ஈகோவோ வராது, கண்டிப்பாக வராது. அதுதான் நான் அப்படி தான் யோசிக்கிறேன், நான் அப்படி தான் செயல்படுறான்னு கூட நினச்சிக்கிறேன். இதை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். ஏன் இந்த ஈகோங்கிறத தொலைஞ்சிட்டா இது வந்து இன்னைக்கு ஆஃப்டர் ஒன்லி வீட்டில் பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் மட்டும் இல்லை, பெரிய பெரிய நாடுகளுக்கும் இடையிலேயும் அதுதான் இருக்கும். இப்போ நம்ம பாலஸ்தீன் வாரில் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அதில் அடிப்படையில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுதானே உன் மதம் பெருசா, என் மதம் பெருசா, அவ்வளோதானே. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒரு சின்ன புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து அந்த புள்ளியை நம்ம சரிப்படுத்திட்டோம்னா சுமூகமாகிடுமோ அப்படிங்கிறது ஒரு எண்ணம், ஒரு ஆசையும் கூட. முயற்சி பண்ணி பார்க்கலாம். வணக்கம்.